ஓகே. குட் ஈவினிங். வெல்கம் கைஸ். ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட மார்னிங் சொல்லியிருந்தேன். ஐ வில் இன்ட்ரடியூஸ் அ மென்டார் டெடிகேட்டட் ஃபார் யூ. வாட் இஸ் மென்டார் டெடிகேஷன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், என்னால் உங்களோட நீங்கள் சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுத ஒரு ஒரு விஷயத்தையும் என்னால் பார்க்க முடியாது. உங்களுக்கு சஜஷன்ஸ் வந்துட்டு சாப்டர் வைஸ் டெஸ்ட்டில் சொல்ல முடியாது. வெரி டிஃபிகல்ட். ஓவராலாக அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட்டை பார்த்து சொல்கிறது ஈஸி. பட் அப்போ தென் அண்ட் தேர் ஒரு 3 days ஒன்ஸ் 4 days ஒன்ஸ் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க, எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம், எப்படி எக்ஸ்ட்ரா மார்க் வாங்குறது அப்படின்றதெல்லாம் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு ஃபோக்கஸ். ஸோ ஐ ஹாவ் மேட் ஒன் க்ளோன். ஏகேஎஸ் கிருஷ்ணனோட ஒரு க்ளோன் ஒன்று ரெடி பண்ணியாச்சு. அந்த க்ளோனுக்கு பேர் அரவிந்த். ஓகே. ஆனால் ஜூமில் அந்த க்ளோனுக்கு ஏகேஎஸ் கிருஷ்ணன் தான் பேர் இருக்கும், பிகாஸ் அவனோட டூப்ளிகேட்ன்றதுனால. ஸோ ஹீ வில் பி கைடிங் யூ, ஹீ வில் பி மென்டரிங் யூ அபவுட் லைக் நோ எப்படி நீங்கள் டெஸ்ட் எழுதினா எப்படி நீங்கள் பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணால் இன்னும் நிறைய மார்க்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு he will be guiding you on all the subjects like no accounts, law, tax, எல்லாத்துலேயுமே வந்துட்டு he will be guiding you. To start with today, he will be guiding you with accounts. So as you know, though I have not initially told that உங்களுக்கு வந்துட்டு நான் சாப்டர் வைஸ் டெஸ்ட் வைப்பேன் நான் சொல்லவே இல்லை. பட் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த மூமெண்ட் எக்ஸாமுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போயிட்டு இப்படி மாத்து அப்படி மாத்துனா அது வேலைக்கு ஆகாதுன்றதுனால ஐ ஜஸ்ட் வாண்டட் அட் ஆல் தோஸ் கரெக்ஷன் விச் யூ கேன் டூ பை நவ் இட் செல்ஃப் அப்படின்றதுனால ஐ எம் டூயிங் திஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கோ இல்லைனா 2 நாளைக்கு ஒன்ஸோ இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வச்சு ஒரு 4 பேப்பர், 4 ஸ்டூடெண்டோட பேப்பரை வி வில் பி செலக்டிங். ஸோ இன்னைக்கு செலக்ட் பண்ற 4 பேப்பர், 4 ஸ்டூடெண்டோட பேப்பர், நாளைக்கு வேற 4 ஸ்டூடெண்டோட பேப்பர். சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம டிவிடன்ஸ் சாப்டர் செலக்ட் பண்ண போறோம்னா, சே கிருத்தி, யுவராஜ், ஸ்ரீநிதி 3 பேர் நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா, இந்த 3 பேரை வச்சு நம்ம எல்லாருக்குமே சொல்லுவோம் இப்படி எழுது இப்படி எழுது இப்படி எழுதுன்ட்டு. நாளைக்கு வேற ஒரு 3 பேரோட வேற 2 சாப்டர், ஃபார் எக்ஸாம்பிள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோ வேற ஏதோ ஒன்று எடுத்துட்டு நம்ம சூஸ் பண்ணிட்டு அதை சொல்லுவோம். ஸோ என்ன ஆகும்னா, உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி எழுதுறதுன்னு, மற்றவங்களும் அவங்க இன்னொருத்தவங்களோட பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்றத பார்த்துக்கலாம். ஸோ தட் இது ஒரு ஓவராலாக உங்களுக்கு ஒரு குட் ஐடியா, எப்படி கோ அபவுட் பண்ணணும், எப்படி இருந்தால் நல்ல மார்க் வாங்க முடியும் அப்படின்றது தெரியும். கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? சரி, ஓகே. ஸோ ஓவர் டு சிஏ அரவிந்தாக்ஷன். ஐ வில் லீவ் திஸ் மீட்டிங். நான் சாப்பிடணும், பசிக்குது. நான் மத்தியானம் கூட ஒழுங்காக சாப்பிடல. நான் கிளம்புறேன், அவன் பார்த்துப்பான். சி யூ, பை. Hi all, good evening. நான் சிஏ அரவிந்த் ஆக்ஷன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கிருஷ்ணன் சாரோட ஸ்டூடெண்ட். கிருஷ்ணன் சார் கிட்ட தான் ஆர்டிகல்ஸ் பண்ணேன். அண்ட் நவ் ஐ எம் இன்டு அன் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ நான் கிருஷ்ணன் சார் கூட பேப்பர் கரெக்ஷன் ஸ்ட்ரீம்ல 4 years ஆகுது. ஓகேவா? ஸோ ஐ நோ ஆல் த நுவான்சஸ் ஆஃப் த பேப்பர் கரெக்ஷன். பசங்க என்ன தப்பு பண்ணுவான், எப்படி திருத்தணும் சார். நான் இங்க வந்து சும்மா ஒரு டேபிள் போட்டுறேன் சார், எக்ஸாம்ல கரெக்டா பாக்ஸ் பென்சில் யூஸ் பண்ணி எல்லாம் போட்டுறேன் சார் அப்படின்னுவான். அந்த மாதிரி டெக்னிக்ல இருந்து எல்லாத்துக்கும் ஐநோ. ஓகேவா? ஸோ இப்ப நம்மளோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கும்னா, இப்ப டெஸ்ட் சாப்டர் வைஸ் எழுதும் போது நம்ம என்ன பண்ணோன்றத பார்த்துட்டா 100 மார்க்குக்கு ஈஸியா ஆயிடும். கரெக்டா? இப்ப விட்டுட்டோம்னா 100 மார்க்ல வந்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ணா உனக்கு கஷ்டமா இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதும் போது இது பிரச்சனை. பொசிஷன் எழுதல. ஓகேவா? டிவிடன் சாப்டர் இருக்கு, டிவிடன் பொசிஷன் எழுதல. கன்க்ளூஷன் ஒரே லைன்ல முடிச்சிட்டான். எக்ஸாம்பிள், மிஸ்டர் ஏ கன்டென்ஷன் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா அது கன்க்ளூஷன்ன்றது கிடையாது. கரெக்டா? கன்க்ளூஷன் ஒன் லைன்ல இருக்கலாமா? சோ அப்ப அப்படி இருக்கும்போது என்னென்ன ஆஸ்பெக்ட்லாம் நான் சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி ப்ரொவிஷன். சார் எனக்கு ப்ரொவிஷன் தெரியல, ஆஸ் பர் த கம்பெனிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ஓன் ப்ரொவிஷன் எழுதலாமா? எழுதக்கூடாது. கரெக்டா? சோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து எப்படி செக் பண்றது, எப்படி கரெக்ட் பண்றதை இப்பவே பார்த்துக்கோம். கிளியர்? சோ இன்னைக்கு ஜஸ்ட் ஐ ஷேர் மை ஸ்கிரீன். ஸோ இன்னைக்கு ஃபியூ செட்ஸ் ஆஃப் பேப்பர் இருக்கு. அரௌண்ட் நம்ம எப்படி இருக்கு டைம் பார்த்துட்டு ஒரு 4 to 5 பேப்பர் சி. அதுல பார்த்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு சாப்டர் எடுப்போம், இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து இன்னொரு சாப்டர் எடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மகிட்ட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் டிவிடன் சாப்டரும் இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி ஜனனி, கிருத்தி, ராகநிலா, சஞ்சனா, ஸ்ரீநிதி அண்ட் திருமுருகன். ஸோ இவங்களோட பேப்பர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஜஸ்ட் ஆர்டர் வைஸ் ஜனனியோட டிவிடன் பேப்பர் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியறதான்னு சொல்லுங்க. ஓகேவா? தென் நான் அப்படியே அந்த ஆன்சர் பேப்பரை ஓபன் பண்றேன். ஜஸ்ட் கிவ் மீ
ஓகேவா? வில் ஸ்டார்ட். ஆல் டன்ல. இது கணினியோட ஆன்சர் பேப்பர், இது டிவிடெண்டுக்கான கொஸ்டின் பேப்பர் அண்ட் இது ஆன்சர் பேப்பர். மூணுமே தெரியாதா? யாராவது ஒருத்தவங்க மட்டும் அன்மியூட் பண்ணி ஓகே விசிபிள் சார்னு சொல்லுங்க. ராகநிலா சொல்லுங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஏன்னா எனக்கு உங்க நேம் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து, சோ அதுதான் கூப்பிட்டேன். தென் பெர்ஃபெக்ட். வில் see. சார் ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் கரெக்டா கொடுக்கிறது கரெக்டா எழுதணும். கிளியரா? பாயிண்ட் நம்பர் 1. அந்த கேள்விக்கான ப்ரொவிஷன் எழுதணும், அது உங்களுக்கே தெரியும். சார் எனக்கு ப்ரொவிஷன் தெரியல அப்படின்னா எவ்வளவு மேக்ஸிமம் நான் ஞாபகப்படுத்த முடியுதோ எழுது, மிச்சத்தை கொஞ்சம் ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோ. ஆனா அதுக்கு நீ எடுத்த உடனே ஓன் வேர்ட்ஸ்ல யூஸ் பண்ணிடாரு. எனக்கு ஒண்ணுமே தெரியல, மார்க் வந்துதான் நான் மட்டும் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ரைட்டா? மேக்ஸிமம் வந்து ப்ரொவிஷன்ஸ்க்கு டெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலா ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார்வர்டு பை. சார் நெக்ஸ்ட் கொஸ்டின். சார் நான் வந்து செக்ஷன் எழுதணுமா? அப்கோர்ஸ் கிருஷ்ணன் சார்ட்ட படிச்சிருந்தீங்கன்னா செக்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சப்போஸ் அப்படி ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபவுண்டேஷன் லெவல்ல செக்ஷன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப் நீங்க எழுதினீங்கன்னா சந்தோஷம், தப்பா கோட் பண்ணிடாதீங்க. ரைட்டா? இது பாயிண்ட் நம்பர் 2. தென் எக்ஸ்பிளனேஷன். இந்த மாதிரி அனாலிசிஸ் என்ன சொல்ல வரான், என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். அப்கோர்ஸ் அது கொஸ்டின்லயே என்ன பிரச்சனைன்னு கொடுத்துருப்பான். அந்த ஃபேக்ட்ஸ் அனலைசிஸ் ஜஸ்ட் ஒரு 2-3 லைன் மட்டும் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஃபாலோட் பை கன்க்ளூஷன். யார் சொல்றது கரெக்டா தப்பா, இது இந்த ப்ரொவிஷன்ஸ் pretty வேலிடா இல்லையா, இப்ப டிவிடெண்ட்னா 5 டேஸ்க்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் சார் செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட்க்கு, பண்ணிட்டாங்களா இல்லையா, எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி கன்க்ளூஷன் இருக்கும். கரெக்டா? தென் வில் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 எழுதியிருக்காங்க. வாட் இஸ் கொஸ்டின் நம்பர் 5? ஃபர்ஸ்ட் KSR லிமிடெட் டிக்ளேர் டிவிடெண்ட். ஓகே, 31/12 அன்னைக்கு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. டிவிடெண்ட் வாரண்ட் வந்து 22 ஜனவரி போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா போஸ்டல் டிலேனால இன்னைக்கு ரிசீவ் ஆயிருக்கு, 5th February ரிசீவ் ஆயிருக்கு. இந்த டிலேனால கம்பெனிக்கு ஏதாவது வந்து பீனல் ஆக்ஷன் போட முடியுமா அப்படின்றதுதான் கொஸ்டின். கரெக்டா? சோ இப்ப இதுல என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்? ப்ரொவிஷன் என்ன, எவ்வளவு டிக்ளேர் டிவிடெண்ட் டிக்ளேர்ல இருந்து எவ்வளவு நாளுக்குள்ள யூ ஹேவ் டு பே. கரெக்டா? அந்த பாயிண்ட் மீட் அவுட் பண்ணிருக்காங்களா இல்லையா ப்ரொவிஷன், அதுக்கான ப்ரொவிஷன் எழுத போறோம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னது? இந்த கேஸ்ல ஏஎஸ்ஆர் லிமிடெட் என்ன பண்ணிருக்கு, அவங்க மேல தப்பில்ல, போஸ்ட்னால தான் டிலே. கரெக்டா? கன்க்ளூஷன் என்ன எழுத போற? இட் இஸ் பியாண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் ஏஎஸ்ஆர் லிமிடெட். சோ அதனால அவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. கரெக்டா? இத சொல்றது ஈஸி, அதை எப்படி நீங்க எழுதுறேன்றீங்க தான் மேட்டர். கரெக்டா? ஃபர்ஸ்ட் அசிஸ்டட் ஆன்சர் பாப்போம் எப்படி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன், ஃபர்ஸ்ட் பேரா ஃபுல்லா. கரெக்டா? இதுல என்ன பாயிண்ட் இம்பார்ட்டன்ட்? ஒன்ஸ் போஸ்டட் இட் இஸ் immaterial whether the same is received by the shareholders within 30 days or not. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன் இந்த ப்ரொவிஷன் இம்பார்ட்டன்ட்? நம்ம ஆளுக்கு போஸ்டல் டிலேனால 30 நாள் கழிச்சு ரிசீவ் ஆயிருக்கு. கரெக்டா? சோ அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு தான் மார்க். கிளியரா? இது எழுதிருக்காங்கன்னு பாப்போமா ஜனனி? இட் இஸ் immaterial whether the delay it is immaterial whether the same is received within a period of 30 days from the by the shareholders. அந்த பாயிண்ட் எழுதிருக்காங்கன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் இவங்க என்ன எழுதிருக்காங்க? if the company declares dividend within a period 30 years, interest is 18%. இங்க 30 days posting பத்தி ஏதாவது சொல்லிருக்காங்களா? பாசிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கா 30 days பத்தி? இல்ல. 18% இன்ட்ரெஸ்ட் பத்தி எழுதிருக்காங்க. கரெக்டா? 18% போட்டிருக்காங்க, பட் அதை ஸ்பெசிபிக்கா போடல, ஜெனரலா போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க? இது பண்ணலன்னா டைரக்டர்ஸ்க்கு என்ன பனிஷ்மென்ட் போட்டிருக்காங்க. டைரக்டர்ஸ் பனிஷ்மென்ட் பத்தி ஏதாவது கேக்குறாங்களா இந்த கொஸ்டின்ல ஸ்பெசிபிக்கா? ரைட். நெக்ஸ்ட் வேற என்ன கேட்டிருக்காங்க? சார் பெனால்டி நாட் அப்ளிகபிள் இந்த கேசஸ்லாம். ஐ திங்க் இவங்க இதை படிச்சிருக்காங்க, அதனால இது எழுதிருக்காங்க. இந்த கொஸ்டின் எது ரிலவெண்டா? இந்த கொஸ்டின்ல எது ரிலவெண்ட்? 30 நாளுக்குள்ள டிவிடெண்ட் கொடுத்தது ஷேர் ஹோல்டர் வாங்கிட்டாரா இல்லையா, அதுதான் போஸ்டல் டிலே இம்மீடியட் வெதர் இட் இஸ் ரிசீவ்ட் பை தி ஷேர் ஹோல்டர் ஆர் நாட். அந்த பாயிண்ட் நீங்க கேட்ச் பண்ணிருக்காங்களான்னு பாப்போம். ஷேர் ஹோல்டர் டியூ இருந்தா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. அதை பத்தி ஏதாவது இருக்கா? ஷேர் ஹோல்டர் டியூ இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு கொஸ்டின்ல இல்ல. நெக்ஸ்ட் எனி அதர் ரீசன் டிஸ்பியூட்னு போட்டிருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டின்ல அவங்க ப்ரொவிஷனை அட்ரஸ் பண்ணிருக்காங்களா? இப்ப நீங்க கேட்பீங்க, இதுக்கு நான் 2 மார்க் போட்டேன்னு வைங்க. நீங்க என்ன கேட்பீங்க? சார் நான் வந்து 3 பக்கம் எழுதியிருக்கேன் சார், நீங்க எனக்கு 2 மார்க் தான் போட்டிருக்கீங்க. கேட்பீங்களா மாட்டீங்களா? ஆனா கரெக்டான அட்ரஸ் பண்ணிருக்காங்களா ப்ரொவிஷனை? ஒரு லைன் போதுமா? should be declared in 30 days இருக்காது, போதுமா உங்களுக்கு? இல்ல. கரெக்டா?
அனாலிசிஸ் பார்த்து கரெக்டா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, here the postal delay is not to the company default. கரெக்டா? அனாலிசிஸ் பார்ட் ஓகே, she knows, பட் ப்ரொவிஷன் பார்ட் தெரிஞ்சிருக்கா? இல்ல. அதனால என்ன பண்ணிருக்காங்க இவங்க? அனினி இருக்கீங்களா மீட்டிங்ல? எஸ் சார். வீடியோ ஸ்பாட் இங்க எஸ் கொஞ்சம் பேசுங்க, so that you will be appearing on the top. சொல்லுங்க ஜனனி, எங்க இத அட்ரஸ் பண்ணிருக்கீங்க? ஜாலியா தான் கேக்குறேன், கோச்சுக்காதீங்க. இல்ல சார், அந்த பாயிண்ட் ஞாபகம் இருந்துச்சு, பட் எழுத முடியல. வெரி குட். சோ அப்ப சார் ப்ரொவிஷன் பார்ட் சொல்றாங்க எனக்கு தெரியல அது. சோ அனாலிசிஸ்ல ஆட் பண்ணிட்டேன். அனாலிசிஸ்ல ஆட் பண்ணிட்டேன். ப்ரொவிஷன்ல எழுத முடியல, அதனால அனாலிசிஸ்ல ஆட் பண்ணிட்டேன். ஓகே. சோ அப்ப அதுக்கு நான் அனாலிசிஸ்க்கு ஒரு மார்க் தரேன், அண்ட் கன்க்ளூஷனுக்கு என்ன தரேன் மார்க்? மிஸ்டர் ஏ கான் இனிஷியேட் எனி கேஸ் அகைன்ஸ்ட் தி கம்பெனி. क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? அதாவது கம்பெனி டிஃபால்ட் கேட்டிருக்காங்க. கேன் மிஸ்டர் ஏ இனிஷியேட் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் தி கம்பெனி? வெரி குட் அப்படி கேட்டிருக்காங்க. இவங்க கரெக்டா பண்ணிருக்காங்க. மிஸ்டர் ஏ cannot initiate any action சொல்லி கன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ அப்ப கன்க்ளூஷனுக்கு ஒரு ஹாஃப் மார்க்கும் அனாலிசிஸ்க்கு ஒரு ஹாஃப் மார்க்கும் சேர்த்து 1 மார்க் தருவேன். இஃப் இட் இஸ் a question of 4 மார்க். ஓகேவா சார்? நான் புக்க பார்த்தே எழுதுறேன் சார் எக்ஸாம்ல அப்படின்னாலும் 4 மார்க்குக்கு 3 மார்க் தான் மேக்ஸிமம். ஓகேவா? தென் ஃபிக்ஸ் இட் இன் மைண்ட். கிளியரா இந்த क्वेश्चन? ஓகேவா? அடுத்த क्वेश्चन போவோமா? எனி டவுட்ஸ்? Kriti, any doubts? No, sir. Very good. Next question போவோம். Next question number 4. இது I think full theory question நினைக்கிறேன். Name the authority who may establish IEPF, Investor Education Provident Fund, Protection Fund, to safeguard the interest of the shareholder with respect to refund and unclaimed and unpaid dividend. Specify the list of amount that can be entrusted to the fund. இது of course ஒரு என்ன சொல்றது, theory question தான். இது அவ்வளவு ஞாபகம் வச்சுக்க முடியுமான்றத சொல்ல முடியாது, பட் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான். இதுல நீங்க வந்து ஃபுல்லா எழுதணும்னு ஐ ஒன்ட் எக்ஸ்பெக்ட். ஏன்னா நிறைய ஒரு 10 to 12 பாயிண்ட்ஸ் போகும்னு நினைக்கிறேன். அது என்னென்ன ஃபண்டோட அமௌண்ட் வந்து அதான் இதுல வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? நேம் தி அத்தாரிட்டி ஹூ மே எஸ்டாப்ளிஷ். யார் அத்தாரிட்டி? சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் தி அத்தாரிட்டி. எழுதிருக்காங்களா பாப்போமா? ஆஹா, எழுதலையே. அப்ப அந்த 1 மார்க் கிடைக்குமா? கிடைக்காது. நெக்ஸ்ட், வாட் ஆர் ஆல் தி ஃபண்ட் இன்ட்ரஸ்டட்? சார் அந்த ஃபண்ட் இன்ட்ரஸ்டட் வந்து நிறைய போகும், எனக்கு தெரிஞ்சதுதான் எழுதியிருக்காங்க. கரெக்டா? என்ன ஜனனி என்ன சொல்றீங்க? எஸ் சார். என்ன எழுதிருக்காங்க? ஃபர்ஸ்ட் மெச்சூர்டு டிபென்ச்சர்ஸ் அண்ட் டெபாசிட்ஸ். ஐ திங்க் லாஸ்ட்ல மெச்சூர் டெபாசிட், மெச்சூர் டிவிடெண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எழுதியிருக்காங்க. கரெக்டா? ஆனா அது இங்க எப்படி இருக்கு? மெச்சூர் டெபாசிட் வித் கம்பெனி அதர் தேன் பேங்கிங் கம்பெனி. நீங்க நான் நினைக்கலாம் சார் இது வந்து ஃபுல் தியரியா இருக்கு சார், நான் படிக்கணுமா அப்படின்னு. கரெக்டா? எக்ஸாம்ல என்ன வரும்னா மெச்சூர், இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் தே மே கிரியேட் a question, மெச்சூர் டெபாசிட் வித் கம்பெனிஸ் அதர் தென் பேங்கிங் கம்பெனிஸ்ல இந்த ஃபண்ட் வந்து இந்த கம்பெனி போட்டிருக்கு, வெதர் இட் இஸ் இன் கம்ப்ளைண்ட் ஆர் நாட் அப்படின்னு சான்சஸ் இருக்கா கேட்க? இப்ப வேணும்னே திரும்ப கிரியேட் பண்ணலாம். என்ன சொல்றது, சன் பிரைவேட் லிமிடெட் ஆர் சன் லிமிடெட் has invested so and so with the banking company. ஓகேவா? அவுட் ஆஃப் which அந்த IEPF கம்ப்ளைண்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு. கரெக்டா? என்ன இருக்கணும் இங்க? இட் should be other than banking company. சோ அப்ப இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் வந்து இந்த மாதிரி டைரக்ட் தியரியில ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ணி வச்சு படிக்கணும். ஓகே? அமௌண்ட் லைங் இன் அன்பெய்ட் அக்கவுண்ட், டிவிடெண்ட் அக்கவுண்ட், டொனேஷன்ஸ் பை த கவர்மெண்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் அமௌண்ட் இன் ஜெனரல் ரிசர்வ் அக்கவுண்ட் ஆஃப் அமௌண்ட் இன் ஜெனரல் ரிசர்வ் ஆஃப். ஓகே, ஆஃப் கோர்ஸ் ஒரு 4 பாயிண்ட் அட்ரஸ் பண்ணிருக்காங்க. ஐ வில் கிவ் 1 மார்க் அவ்வளவுதான். ஓகே, இது வராது, ஜஸ்ட் டோன்ட் வரி, பாத்துக்கோங்க. சின்ஸ் இட் இஸ் ஆஃப்டர் வைஸ் டெஸ்ட் நம்ம கொஞ்சம் பிரீஃபா படிக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் வேற ஒன்றும். கிளியர்? எனி டவுட்ஸ்? நெக்ஸ்ட் क्वेश्चन போமா? தேர்ட் ஒன். Examining the provisions of Companies Act 2013, state whether the act of directors in violation of provision, also explain the consequence. I think இந்த question ஓட இதுன்னு நினைக்கிறேன், ஃப்ளோன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அப்ப இந்த கொஸ்டின் படிச்சாதான் நமக்கு தெரியும். போர்ட் ஆஃப் டைரக்டர் என்ன பண்ணிருக்காங்க? டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க, which was later approved at the AGM. Very good. In the meantime, director diverted the amount. ஓஹோ, டிவிடெண்ட்க்கு எடுத்து வச்ச அமௌண்ட் என்ன பண்ணிருக்காங்க? ஏதோ இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிருக்காங்க? for purchase of investment by the for the company. சோ அதனால என்ன கான்சிக்வென்சஸ் அப்படின்றது. கரெக்டா? கான்சிக்வென்சஸ் ஃபார் வயலேஷன். என்ன வயலேஷன் சார்? ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாருக்கும் 3 இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட் எழுதிடுவோம். கரெக்டா? அதுக்கப்புறம் 2 years imprisonment.
அதுக்கப்புறம் மினிமம் 1 day rupees எவ்வளவு ஃபைன், 1000 rupees for every continuing day of default. இந்த 3 பாயிண்ட் இருந்ததுன்னா I will give you 3 mark. இருக்கான்னு பார்ப்போமா? என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் dividend amount to be declared by the company, okay, to be transferred to separate bank account 5 daysல பண்ணணும். அதுக்கப்புறம் 30 daysல from the date of declaration of dividend ல 30 daysக்குள்ள பே பண்ணிடணும். ஓகே, வெரி குட். அப்படி இல்லைன்னா என்னென்ன பண்ணணும்? வெரி குட். ஃபர்ஸ்ட் 18% போட்டாங்க, imprisonment 2 years போட்டாங்க, fine up to 1000 rupees per day of default. Continuing day of default, அந்த continuing வார்த்தை மிஸ்ஸிங், கரெக்டா? ஸோ அப்ப இந்த கொஸ்டின்ல ஆல்மோஸ்ட் she has covered everything with the analysis part also. என்ன பண்ணிருக்காங்க சார்? டைரக்ட் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஆனா they have diverted the amount to the purchase of investment. Okay, very good. ஆனா என்ன பண்ணணும்? Therefore the directors are in violation of the provisions of Companies Act. அதே மாதிரி இதுல இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் நான் என்ன சொல்வேன்னா, வேல்யூ அடிஷனுக்கு முடிஞ்சா அந்த 3 பாயிண்ட் இங்க கன்க்ளூஷன்ல லிஸ்ட் பண்ணிடுங்க. Directors will be liable for ₹1,000 for every continuing day in default with the interest of it. கொஞ்சம் எழுதுற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்டா எழுது. ஓகே, டன். ஓகேவா? எனி டவுட்ஸ்? சூர்யா, டிஒய். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் क्वेश्चन, டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட். ஓகே, கொஞ்சம் क्वेश्चन பெருசா இருக்கு. என்னன்றத क्वेश्चन ஃபர்ஸ்ட் படிச்சிருவோம். என்ன क्वेश्चन சொல்றாங்க சார்? இன்டரிம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலாமா ஈவன் தோ the company has incurred losses. இப்ப இந்த क्वेश्चन என்ன பண்ணனும் சார்? இதுக்கு ஏதோ ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும், கரெக்ட்டா? ஆவரேஜ் கண்டுபிடிக்க நியூமெரிக்கல் ஆன்சர்ல இருக்கணும். நீங்க டைரக்டா சொல்ல கூடாது yes the company can declare the dividend, no the company cannot declare dividend அப்படி. you have to put the average. எல்லாரும் ஆன்சர் பேப்பர் எடுத்து பாருங்க, ஆவரேஜ் எழுதி இருக்கீங்களான்னு. say for example 15% plus 20% plus 25% divided by 3 equal to அப்படின்ற வார்த்தை எழுதி இருக்கீங்களா? அப்படி எழுதி இருந்தாதான் மார்க். கிளியரா? அதுக்கப்புறம் ப்ரொவிஷன் போடணும். என்ன ப்ரொவிஷன்? லாஸா இருந்தாலும் இன்டரிம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலாம். however average of the 3 immediately preceding years, அந்த பாயிண்ட் எனக்கு வரணும். அதுக்கப்புறம் என்ன? we will take the decision of company secretary. company secretary ஏதோ சொல்லியிருக்காரு. எதுக்கு? with respect to correct rate of dividend. எங்க இருக்காரு company secretary? It was also submitted that the rate of declaration of dividend in immediately preceding 3 years was this much, but the company secretary emphasized that final dividend cannot be increased. அது என்னன்றத பாப்போம் நம்ம क्वेश्चन படிச்சிட்டு. சோ இத ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்துறோம். இன்டரிம் டிவிடெண்ட்ல என்ன சொல்றாங்க? எனக்கு இந்த क्वेश्चन இருக்கணும், அதே மாதிரி ஆவரேஜ் ஆஃப் வேல்யூ இருக்கணும். ஆவரேஜ் எவ்வளவு? 20% வேல்யூ இருக்கும். இது இருந்தா I will give you 1 mark. பாப்போமா? ஃபர்ஸ்ட் என்ன ப்ரொவிஷன் எழுதிருக்காங்க? 123. ஓகே, என்ன பண்ணனும்? இதுல even though in case of loss 3 years போட்டுருப்பாங்க. the average dividend declared by the company during the immediately 3 preceding year ஓட average இருக்கணும். இருக்கான்னு பாப்போமா? in the current year no sufficient paid accumulated profit, free reserve. வெரி குட். இந்த கரண்ட் இயர்ல லாஸ் இருந்தாலும் அதை எப்படி மீட் அவுட் பண்ணலாம், டிவிடெண்ட் கொடுக்கறதுங்கிற பாயிண்ட்டும் கேப்சர் பண்ணிருக்காங்க. எப்படி மீட் அவுட் பண்ணலாம்? ஃப்ரீ ரிசர்வ், அவுட் ஆஃப் சர்ப்ளஸ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், ப்ரீவியஸ் இயர் இருந்தது எடுத்துக்கலாம். அந்த பாயிண்ட் ஓகே. ஆனா இந்த கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் which satisfy the following conditions, average rate ஓகே, வெரி குட். இது போட்டாங்க 3 preceding years. The amount sold on shall not exceed 10% of the latest audited financial statement. அதே மாதிரி ஃப்ரீ ரிசர்வ். இது வந்து ஆக்சுவலா பார்த்தோம்னா டிவிடெண்ட் டிக்ளரேஷனோட பாயிண்ட், அது இவங்க வந்து இந்த லாஸோட பாயிண்ட்ல போட்டிருக்காங்க, கரெக்டா? அது இந்த இடத்துல இந்த பாயிண்ட் தேவையா? சொல்லுங்க ஜனனி. நோ சார். எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டீங்களா? நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது தேவையோ அது மட்டும் relevant ஆ இருக்கு. ஓகேவா? ஓகே சார். Yes, the company shall declare dividend, interim dividend even if it incurs losses, no problem, during the current financial year. Interim dividend is the dividend paid and declared between two. What is interim dividend னு கேட்டாங்களா? சொல்லுங்க. நீங்க அதுதான் எழுதி வச்சிருக்கீங்க பாருங்க. Interim dividend is the dividend paid and declared in between two annual general meeting.
இப்படி கேட்டிருக்காங்களா இன்டர்ம் டிவிடெண்ட்னா என்னன்னு? இல்ல சார். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் கால்குலேஷன் கேட்டிருக்காங்க. நீங்க அதை கொடுத்துருக்கீங்களா? இல்ல சார். மார்க் வருமா? நோ சார். ஓகே. அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த கொஸ்டினோட ஆன்சர் எல்லாரும் ஆன்சர் பேப்பர் எடுத்து பாருங்க. ஆவரேஜ் எழுதிருக்கீங்களான்னு. ஓகே. சோ அப்ப இதுல ஆவரேஜ் முக்கியம், அதே மாதிரி என்ன ப்ரொவிஷன்றது முக்கியம். நெக்ஸ்ட் we can go to second part. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? ரெக்கமெண்டட் டிவிடெண்ட் ஆஃப் 15%. ஓகே. இட் வாஸ் அப்ரூவ்ட் அட் தி ஏஜிஎம். ஷேர் ஹோல்டரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. However, shareholder demanded that since interim dividend was at the rate of 10%, so final dividend should not be less than 20%. The general meeting cannot declare the dividend at a higher rate than dividend recommended by the board. In the point தவிர அதே மாதிரி ஃபைனலா the company secretary decision is correct. Since the final dividend cannot be increased beyond the 15% as declared in the as recommended by the board in the board meeting. அந்த பாயிண்ட் தேவை. சூப்பர், வெரி குட். ஆனா இதுல அவங்க 15% பாயிண்ட்டும் கேப்சர் பண்ணல, அந்த இன்க்ரீஸ்டு பாயிண்ட்டும் கேப்சர் பண்ணல. கரெக்டா? அப்படி கேப்சர் பண்ணாம எழுதலாமா? அப்ப மார்க் கிடைக்குமா? கிடைக்காது. கிளியரா? சோ அப்ப we have just seen என்னென்ன क्वेश्चंस பார்த்தோம். சோ அப்படியே நீங்க உங்க ஆன்சர் பேப்பர் எடுங்க கடகடன்னு. நான் சொல்றதெல்லாம் இருக்கான்னு பாருங்க. இருந்தா அப்படியே டிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன பார்த்தோம் சார்? ஆவரேஜஸ் 3 இயர்ஸ் இருக்கணும். ஆவரேஜ் கால்குலேஷன் தான். பக்கத்துல டிக் மார்க் போட்டுக்கோங்க. வித் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் 3 ஆவரேஜ் preceding previous ஓட ஆவரேஜ் இருக்கணும். நெக்ஸ்ட் கம்பெனி செக்ரட்டரியோட இன்டென்ஷன் கரெக்ட் வித் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்கணும். அதே மாதிரி செகண்ட் क्वेश्चनல என்ன பீனல் ப்ரொவிஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட், அதுக்கப்புறம் 100,000 rupees per day containing default அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கணும். அப்புறம் இம்ப்ரிசன்மென்ட் அப் டு 2 இயர்ஸ். அதே மாதிரி ஆக்ட் ஆஃப் வயலேஷன் அந்த ஃபண்ட் பாத்துக்கோங்க எவ்வளவு எழுதிருக்கீங்க ரெலவெண்டா அப்படின்னு. அதே மாதிரி லாஸ்ட்ல இட் இஸ் பியாண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் த கம்பெனி. அதனால மிஸ்டர் ஏ கேனாட் இந்த லைன் இருக்கணும். மிஸ்டர் ஏ கேனாட் இனிஷியேட் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் த கம்பெனி. கிளியரா? யூ காட் ஃபேர்லி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிவிடெண்ட் சாப்டர். இன்னொரு ஆள் கொஸ்டின் பேப்பர் பார்ப்போமா? யாருக்கு பார்த்தோம்? ஜனனி பார்த்தோமா? கிருதி. நெக்ஸ்ட் இந்த ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு அடுத்த ரெண்டு பேரோடது வேற சாப்டர் பார்ப்போம். ஓகேவா? இப்ப சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் 10 சொல்லிட்டு உள்ள 12 இருக்கு. क्वेश्चन பேப்பர்ல டெஸ்ட் வெல் தான் சார் இருந்தது, அதனால உள்ள எழுதிருக்கேன். ஓஹோ, ஓகே ஓகே. நான் இதை ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, we'll go. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் yellow கலர் மார்க் பண்ணதெல்லாம் இருக்கா? incurred losses. ஃபர்ஸ்ட் ஃபைனல் டிவிடெண்ட். ஓகே, வேற கம்பெனி இங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 133 interim dividend போட்டுட்டு rate not exceeding the average rate of the dividend declared in immediately. ஓகே, இந்த ஒரு மார்க் கரெக்டா போட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தர் அதோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சொல்றதை தாண்டி they cannot increaseன்ற மாதிரி போட்டுருக்காங்க. ஓகேவா? அனாலிசிஸும் கொடுத்துட்டாங்க. நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் எதுல இருக்கணும் சார்? ஆவரேஜ் கால்குலேஷன். வெரி குட். போட்டாங்களா? வெரி குட்டா? கிளியரா? என்ன பண்ணுன்றது புரிஞ்சுதா? அதே மாதிரி இந்த ஆவரேஜுக்குள்ளதான் இருக்கு இட் இஸ் பாசிபிள்ன்ற அந்த வார்த்தையும் தேவை. அதே மாதிரி இவங்க எவ்வளவு ப்ரப்போஸ் பண்ணாங்க? எஸ், ஆஸ் பர் கம்பெனி லா they can declare the dividend since it is within the average period அப்படின்றது போடணும். அதை போட்டிருக்காங்களா? இவங்க கரெக்டா போட்டிருக்காங்க. சோ அப்ப கன்க்ளூஷனுக்கு கன்க்ளூஷன் கொடுத்திருக்காங்க இவங்க. சார் இதுவே கன்க்ளூஷன் தான், இந்த கன்க்ளூஷன் பாயிண்ட்டுக்கு பண்ணலான்றது கொடுத்திருக்காங்க. இதுதான் they will expect. இப்படி போட்டா யாராவது ஏதாவது கொஸ்டின் பண்ணுவாங்களா? காட்டிட்டா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் அதே மாதிரி போர்டு டிவிடெண்டை தாண்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எதுவும் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. கரெக்டா? அது கொடுத்திருக்காங்களா? Further, final dividend date once declared the board cannot be increased by the shareholder, and therefore the company secretary emphasis on not able to increase the share capital is valid. அப்படின்ற மாதிரி போட்டு கிளியரா? Done. So அப்ப 4 க்கு if it is mark of 4 I will give you 3. Fine, 4 mark. Okay, done. Next quick up. Second question என்னது? அந்த dividend declaration. இதுல என்ன பிரச்சனை? பார்க்கல. ஆமா, அவங்க செகண்ட் கொஸ்டின் எழுதலன்னு நினைக்கிறேன் ஜனனி.
கரெக்டா ஜனனி? செகண்ட் கொஸ்டின் எழுதலையா? டைம் பத்தல சார். ஓகே, ஸோ அதான் பார்த்தேன், அங்கே போய் பார்க்கலையா அப்படி? ஓகே, சி கிளியர் செகண்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். Okay, due to this, dividend was paid after 45 days. Okay. So, என்ன provision? You have to pay within a period of 30 days. இல்லனா பிரச்சனை. Further, upon failure to distribute the dividend, the company has to pay interest maximum period of 2 years plus 1000 ரூபாய் continuing for 1000 rupees per day. சார் அது செகண்ட் கொஸ்டினோட கண்டினியூஷன். ஆமா, செகண்ட் கொஸ்டினோட கண்டினியூஷன். இதுல வந்து நீங்க இப்படினாலும் நீங்க செகண்ட் கொஸ்டின் போட்ட மாதிரி இல்லையே. 5 இருக்கு, 4 இருக்கு, 3, 1. அட்லீஸ்ட் 2 நாச்சு போட்டுருக்கலாம்ல. 2 போட்டு அதே கான்சிக்வன்சஸ் தான், ஜஸ்ட் இதாச்சும் பண்ணிருக்கலாம்ல. செகண்ட் கொஸ்டினோட கண்டினியூஷன் நினைச்சு ஒரே கொஸ்டின் தான் எழுதணும். ஓகே ஓகே, அது இண்டிவிஜுவல் கொஸ்டின் ரெண்டுமே தனித்தனி, அதனால டோன்ட் ஓகே. இதுல கிருத்தி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும், அந்த 1000 rupees per day மட்டும் ஞாபகம் இருந்தா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் இதுல எழுதுறேன்னு நினைக்கிறேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? டன் கிருத்தி. ஓகே சார். நெக்ஸ்ட் இன்னுமே அவங்க அனாலிசிஸ் கன்க்ளூஷன் ஃபுல்லாவே எழுதியிருக்காங்க, ப்ரொவிஷன்ஸும் ஃபுல்லா போட்டு கன்க்ளூஷன்ஸ்லயும் எழுதியிருக்காங்க. ஓகே, நீங்களும் 2 and 3 சேர்த்து எழுதிட்டீங்களா? ஆமா சார். அதுல வந்து என்ன கண்டுபிடிக்கணுங்கிற என்ன சொல்லணுங்கிறது தேர்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்கறனால சேர்த்து. அதே மாதிரி அதான், சப்போஸ் எக்ஸாம் இந்த மாதிரிலாம் வராது, நம்ம கிளாஸ் டெஸ்ட்னால இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அந்த ப்ரொவிஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். 1000 rupees per day ஃபார் கண்டினியூ மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி எவ்ரிதிங் இஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஐஇபிஎஃப்க்கு நீங்க படிச்சிருக்கீங்க போல. ஓகே, பாயிண்ட்ஸ் தான் எழுதிருக்கீங்க, நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் பாயிண்ட் இருக்கு, அண்ட் அப்கோர்ஸ் கொஞ்சம் படிச்சதை மேலோட எழுதியிருக்கோம். கரெக்டா? However, we cannot என்ன சொல்ற incorporate the exact wordings. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 5ல மிஸ்டர் ஏ cannot initiate பக்கா எழுதிட்டு அண்டர்லைனும் பண்ணிட்டாங்க. இப்ப நான் வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தேன்னா நான் என்ன பார்ப்பேன், ப்ரொவிஷனை பார்ப்பேன், இந்த கன்க்ளூஷனை பார்ப்பேன். அண்டர்லைன் பண்ணிருக்காங்களா, அப்ப நான் வேற உள்ள எதுவும் நான் செக் பண்ண மாட்டேன். கிளியரா? ஃபார் திஸ் பர்பஸ், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் ஓகே, இந்த டிவிடெண்ட் டிக்ளேர் இருக்கு, கரெக்டா இருக்கு, ஆன்சர் கிளியர். அப்படி இதை நீங்க போடலனாதான் நாட் ஒன்லி மீ, எக்ஸாமினருக்கு என்ன எழுதி இருக்குன்னு படிக்க போயிட்டு சப்போஸ் ஏதாவது தப்பா எழுதினீங்கன்னா மார்க் குறைக்க சான்ஸ் இருக்கு. நீங்க இதுதான் ஹைலைட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்கள நீங்க உங்களோட ஆன்சரை ரீட் பண்ண விடாமையே யூ கேன் பில்ட் அ வால். கிளியரா? இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு? அவனுக்கும் வின்வின், நமக்கும் வின்வின் சுச்சுவேஷன், அவனுக்கும் ஆன்சர் கரெக்ட் பண்ணும், நமக்கும் மார்க் ஃபுல்லா வரணும். கரெக்டா? அப்ப என்ன பண்ணுவோம் சார், ப்ரொவிஷன்ஸ் எவ்வளவு எழுதணுமோ அதை இது பண்ணிடலாம். இன்னொரு சின்ன இது, அனாலிசிஸ் தனியா போடுங்க, கன்க்ளூஷன் பாக்ஸ் தனியா போடுங்க. ஓகேவா? நீங்க அர்ஜென்ட்ல எழுதிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், பட் அனாலிசிஸ் தனியா போடுங்க, கன்க்ளூஷன் இங்க போட்டிருக்கீங்க பாருங்க. இது அனாலிசிஸ் தனி, இது கன்க்ளூஷன் தனி, இப்படிதான் போடணும். ஓகே, டன்னா? ஸோ அப்ப இந்த போஸ்ட் பண்ணி போமா, பேப்பர் 10ஓட இது எல்லாருக்கும் கிளாரிட்டி வந்துருக்கா? Sanjana, Yuvraj, Harish got the clarity on how to present chapter 10, test 10, dividend. எல்லாரும் ஆன்சர் பேப்பர் பாத்தீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சுதா? This is how examiner wants answer from you. Clear? Srinidhi, ஓகேவா? ஓகே சார். நெக்ஸ்ட் क्वेश्चन போவோம். ராகனிலா பேப்பர் எடுப்போம். நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ். எல்லாரும் ஓபன் பண்ணுங்க. ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ் டெஸ்ட் 12 எல்லாரும் எழுதிருக்கீங்களா?
ராக யார் பாக்குறோம்? அகனிலா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு வாங்க, so that you will appear on the screen. ஓகே சார். இந்த சாப்டர் வந்து ப்ராக்டிக்கல் சாப்டர். இதுல இருந்து என்ன கேட்பான்றது தெரியும் கரெக்டா? ஆடிட்டர் வந்து எலிஜிபிளா இன்எலிஜிபிளா, அப்பாயிண்ட் பண்ணா எவ்வளவு நாள் வரைக்கும் ஏஜிஎம்ல இருக்கணும், அந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும் கரெக்டா? ஸோ அப்ப நம்ம அதிகமா கொஸ்டின் பேங்க் பார்த்தாலே இதை ஈஸியா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் கரெக்டா? ஸ்டார்ட். First question, appointment of auditors. என்ன question என்ன? Okay, appointment, first auditor appointment by board of directors, subsequent by the shareholders. கரெக்டா? இதுல என்ன கேட்பாங்க சார்? ஃபர்ஸ்ட் இதை தாண்டி எக்ஸ்ட்ரா பை இருக்கும் கரெக்டா? சோ அப்ப கன்க்ளூஷன் ஆஃப் 6th AGM, அதுதான் என்னோட கீவேர்ட். அது இருக்கான்றத பார்த்துட்டு we can close it up கரெக்டா? இதுல என்ன கேக்குறாங்க? validity of appointment and reappointment கேக்குறாங்க. அப்ப நீங்க கன்க்ளூஷன்ல என்ன முடிக்கணும்? the appointment of, example சொல்றேன், valid invalid நான் பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்றேன், the appointment of auditors by the board of directors is valid அப்படின்ற பாயிண்ட் இருந்தாதான் அது கன்க்ளூஷன் முடியும். இருக்கா? இதுதான் கன்க்ளூஷன். இப்படிதான் இருக்கும். நான் சொல்றேன், we go through, just இப்ப பாயிண்ட் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் இப்படி இருக்கான்னு பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ஆன்சர் பேப்பர்ல. இந்த பாயிண்ட் போட்டிருக்கீங்களான்னு நீங்க ஜஸ்ட் கம் டு கன்க்ளூஷன். நவ வில் see provision. அதே மாதிரி இதுல என்ன இருக்கு? The appointment of Teja by the shareholders in the AGM is valid. Whatever it may be, valido invalido, இந்த மாதிரி தான் இருக்கும். We'll see. என்ன provisions இருக்கணும்? 139 provisions. Okay, போட்டிருக்காங்க. Very good. First auditor appointment by the board of directors within 30 days. Very good. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? AGMல அப்பாயிண்ட் ஆவாங்க. Thereafter for 5 consecutive years till the end of 6th AGM. போட்டிருக்காங்களா? Very good. போட்டாங்க. அப்ப there is no need to check anything. அதே மாதிரி நான் என்ன கேட்டேன்? வேலிட் ஆல்றது ரெண்டுத்தையும் கேட்டேன் கரெக்டா? கொடுத்துருக்காங்களா கன்க்ளூஷன்ல? ஆனா நீங்க வந்து ப்ரொவிஷன் அனாலிசிஸ்ன்ற அந்த சப்ஹெட்டிங் மட்டும் போடுங்க, போட்டுட்டு எழுதுங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகேவா? ஏன்னா அப்படியே லைனா எழுதுற மாதிரி இருக்கு. ஒண்ணும் இல்ல, போட் எக்ஸாக்ட் கண்டென்ட் தான், கண்டென்ட்ல எந்த இதுவும் இல்ல, அந்த ஹெட்டிங் மட்டும் போடுங்க. ஓகே ஓகே சார். கரெக்டா போட்டிங்க பாருங்க. hence it is valid, of appointment of Teja by board. இல்ல பாருங்க, இந்த வேர்டிங் மட்டும் ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். இதுல என்ன போடுறானோ, the appointment of Teja by the board of directors is valid அப்படின்ற மாதிரி போடுங்க. ஓகேவா? அதே மாதிரி the appointment of reappointment of Teja at the first AGM by the company by the shareholders at the AGM is valid அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஏன்னா அப்பதான் வந்து அந்த சென்டென்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும். அதுதான், வேற ஒண்ணு. The reappointment of Teja யார் பண்ணாங்க? reappointment by who? எப்ப பண்ணாங்க? at the AGM, first AGM. அதனாலன்றத போட்டுருங்க. இதெல்லாம் தான் வந்து மார்க் போகாம இருக்கும். இதனால எதுனா எனக்கு 5 மார்க் எக்ஸ்ட்ரா வந்துருமான்னு கேட்காதீங்க. மார்க் போகாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து வால், பில்டிங் வால். ஓகே சார். ஓகே. நெக்ஸ்ட் போமா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन எல்லாரும் பாத்துட்டீங்களா? யுவராஜ், ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்துட்டீங்களா? எஸ் சார். ஆடிட்டர் பாத்துட்டீங்களா? எஸ் சார், பார்த்திருக்கேன். ஓகே, வெரி குட். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் குயிக்கா முடிச்சலாம். நெக்ஸ்ட் ரிமூவல் ஆஃப் ஆடிட்டர். ஃபார்ம் ஏதாவது ஃபைல் பண்ணணுமா? கரெக்டா? அதுக்கப்புறம் வேலிடா இல்லையா? we have to ask the approval of central government. central government approve கொடுத்த பிறகு 60 days AGM வைக்கணும். அந்த ப்ரொவிஷன் தான் நினைக்கிறேன். அதை மட்டும் பார்ப்போம். கரெக்டா? ஆஹா, the approval of central government was not taken before passing special resolution. அப்ப வேலிடா இல்லையா? அது படிச்சோனே தெரிஞ்சிட்டு it is not valid. இதை என்ன பண்ண போறோம்? ஹைலைட் பண்ண போறோம். explain the provisions of removal. okay, examine the validity of removal. அப்ப என்ன பண்ணோம்? நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா ரிமூவல் ப்ரொவிஷன்ஸும் validity of removal, அதாவது the removal of auditors யாரு? XYZ associates is invalid under the provisions of Companies Act அப்படின்றத போடணும். கரெக்டா? Start with section 140, removal of auditors. என்ன பாயிண்ட் முக்கியம் சார்? you have to get the approval. இங்க இருக்கு, the application to central government for the removal of auditors should be made in ADD2. கரெக்டா? அப்புறம் என்ன பண்ணுவோம் சார்? அவங்க அப்ரூவல் கொடுத்ததுல இருந்து
60 daysக்குள்ள you have to pass the special resolution. அதே மாதிரி நீங்க போர்டு ரெசல்யூஷன்ல அந்த ஆடிட்டரை ரிமூவ் பண்ண போறன்றத the application will be made to the central government within 30 days from the board resolution. இது மூணு தான் வந்து இதோட ப்ரொவிஷன். இது எல்லாருக்கும் இருக்கான்னு பாருங்க. இருந்தா மார்க், இல்லைன்னா ப்ரொவிஷன்ஸ்க்கு மார்க் கிடையாது. டன். அதே மாதிரி எப்படி முடிக்கணும்? Hence in the instant case, the decision of ABC Limited to remove XYZ, it is not valid. Correct? The approval of central government has not been taken. ஆனா இவங்க எடுக்கல. should be taken but இவங்க எடுக்கல. அதை கேப்சர் பண்ணிட்டாங்களான்னு பார்ப்போமா? ஓகே, செக்ஷன் 140 ரிமூவல், வெரி குட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் you have to intimate within 30 days from the passing board resolution போட்டாங்க. நெக்ஸ்ட் சார் you have to pass a special resolution within 60 days from the approval of central government. அதுவும் எழுதிட்டாங்க, வெரி குட். ADT 2 ஃபைல் பண்ண அதுவும் போட்டாங்க. ஸோ எனக்கு இந்த கொஸ்டின்ல எந்த பிரச்சனையும் இல்லை. I will give you 4 out of 4 also, no problem. Hence the removal of auditor by XYZ is not valid. By whom? ABC Limited. ஓகேவா? இன்னுமே நான் என்ன சொல்வேன்னா, அந்த கன்க்ளூஷனை ஒரு லைன்ல முடிக்காதீங்க. ஏன் இன்வாலிட்? பிகாஸ் they have not obtained the consent or approval of central government அப்படின்னு போட்டு முடிக்கணும். அந்த மாதிரி யார் முடிச்சிருக்கீங்க சொல்லுங்க. யார் அந்த மாதிரி கன்க்ளூஷன் ஃபுல்லா போட்டிருக்காங்க? போலோ போட்டிருக்கீங்களா? நோ ஆன்சர். போட்டிருக்கீங்களா? அப்படி போட்டிருக்கேன் சார். தீபா போட்டிருக்கேன் சார். வெரி குட். ஓகே, qualification of auditors. ஓகே, இந்த மூணு கேसेस கொடுத்துட்டு whether it will lead to disqualification or not அப்படி கரெக்ட்டா இதுல என்ன பண்ணுவோம் சார்? ஒன்னொன்னத்தோட ப்ரொவிஷன் இவங்க இத பண்ணா இவங்க டிஸ்குவாலிஃபைடா இல்லையா, அவ்வளவுதான். அது தானே எனக்கு வளவலன்னு அதெல்லாம் வேணாம். போட்டிருக்கீங்களா? பாப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? யார் இருக்கா? மணிந்தர் குவாலிஃபைட் அக்கவுண்ட், equity shares of Narendra, associate company of Gajendra. Okay, associated company இருக்க, அதனால என்ன ஆகும்? Disqualified. கரெக்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி தினேஷ் qualified chartered accountant whose sons owes 99,000. ரிலேட்டிவ் எவ்வளவு ஓ பண்ணலாம்? up to 5 lakhs. சோ அதனால it is not exceeding 5 lakhs. அப்ப ஏதாவது குவாலிஃபிகேஷன் வருமா? சாரி, டிஸ்குவாலிஃபிகேஷன் வருமா? வராது. he is not disqualified. நெக்ஸ்ட் அதே மாதிரி if you have any convicted na, how much years should pass? Up to 10 years should have been passed. Correct? இங்க பாஸ் ஆயிட்டா 10 years. 2005 ல ஏதோ சம் இது பண்ணிருக்காங்க, offenses of fraud. Now it is 2021-22. So how much years passed? Around 16 years pass ஆயிடுது. கரெக்டா? 15 years pass ஆயிடுது. So there is no disqualification. கரெக்டா? இந்த மூணு ப்ரொவிஷன், மூணு கன்க்ளூஷன் இருந்ததுன்னா 3 2s are 6 marks. பாப்போமா? டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு ஓகே ப்ரொவிஷன்ஸ் எழுதிருக்கீங்க. இதுக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி சம்முக்கு எப்படி எழுதுங்கன்னா, சீரியல் நம்பர் 1 ப்ரொவிஷன், அதோட அனாலிசிஸ் அண்ட் கன்க்ளூஷன். சீரியல் நம்பர் 2 ப்ரொவிஷன், அனாலிசிஸ், கன்க்ளூஷன். அதுக்குன்னு ரொம்ப வளவலன்னு எழுதாதீங்க. ஏன்னா வந்து 3 சப்மிட்டிங் இருக்கு. நீங்க மூணுத்தையும் 3 பக்கம் உட்காந்து எழுதினீங்கன்னா 9 பக்கத்துக்கு டைம் வேஸ்ட் ஆயிடும். கிளியரா? தனியா கொஸ்டின் கேட்டா பிரீஃபா கொஞ்சம் நல்லா பெருசா எழுதுங்க. 3 சப்பாயின் கிட்ட இருக்கிறதுனால சொல்ல வரத கிறிஸ்பா சொல்லிடு, வளவலன்னு பேசணும். ஓகேவா? ஒன்னொன்னுக்கும் ப்ரொவிஷன் ஃபாலோட் பை ஆன்சர். இவங்க அப்படிதான் எழுதிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கான ப்ரொவிஷன். ஓகேவா? இதுல சிஏவே ஹோல்ட் பண்றாரு. கரெக்டா? அசோசியேட் கம்பெனில. சோ அப்ப அவரு இஸ் நாட் குவாலிஃபைட். இதுல இந்த ஸ்பெசிபிக்கா வந்து பாத்தீங்கன்னா a person is disqualified ன்னு போட்டுட்டு இந்த பாயிண்ட் தேவை. கம்பெனிஸ், சப்சிடரி கம்பெனி, ஹோல்டிங் கம்பெனி, அசோசியேட் கம்பெனி அப்படின்ற பாயிண்ட்ல யூ ஹேவ் டு மென்ஷன். இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? hold any shares or relatives in a company or its subsidiary or associate or any one of the venture. வெஞ்சர்லாம் இங்க புதுசா இருக்கு, நீங்களா வேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெஞ்சர்லாம் இல்ல, பட் பாத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே ஓகே. நாட் மோர் தென் 1 lakh யாருக்கு? ரிலேட்டிவ்க்கு தான். ஆடிட்டர் 1 ரூபா வச்சிருந்தாலும் he is disqualified. கரெக்டா? சோ அந்த பாயிண்ட் தேவையில்லாம இங்க போடாதீங்க. 1 lakh வந்து ரிலேட்டிவ்க்கு.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யார் பேசுறா? கஜேந்தர். அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட். அவரு ஷேர் வச்சுக்க கூடாது. அவ்வளவு அந்த பாயிண்ட் இங்க கேப்சர் ஆகுது. சரியா? ரிலேட்டிவ் 1 லட்சம் போட்டிருக்கீங்க. அந்த மாதிரி தேவையில்லாத ப்ரொவிஷன் போடாதீங்க. ரிலேட்டிவ் பத்தி கேட்டிருக்காங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல? Yes, sir. போடலாமா 1 lakh? போடக்கூடாது sir. சார் நான் வந்து எக்ஸாம்ல நிறைய எழுதுனேன் சார், எனக்கு மார்க்கே போடல சார் அப்படின்னா. நம்ம என்ன எழுதியிருக்கோம்? உண்மையாலுமே நிறைய தான் எழுதியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இதுல என்ன பண்ணிருக்கீங்க? ஹோல்டிங் ஈக்விட்டி ஷேர்ஸ் 2 lakh நரேந்தர் which was associated of Gajendran, so it is not qualified. Clear? Is not Okay. qualified. Not qualified தான் நீ disqualified னே போட்டுருங்க. Okay, sir. Disqualified to Okay, be sir. appointed as auditor. Okay, next. So Okay. next சொல்லுங்க. Yes, sir. Okay, sir. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்டெக்டர்ஸ்க்கு எவ்வளவு லிமிட்? 5 lakh. ஓகேவா? 5 lakhs. 5 lakh நம்பால் எவ்வளவு வச்சிருக்காரு? 19 lakhs. வச்சிருக்காரு. ஓகேவா? So it is, he is not disqualified. ஓகேவா? He can be qualified தாண்டி he is not disqualified. he is not disqualified என்ற வார்த்தையை போடுங்க. ரொம்ப பெரிய கரெக்ஷன்லாம் இல்ல, சின்ன சின்னதான். அது ஜஸ்ட் எல்லாரும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த given case Rajendra was convicted. ஆனா இங்க provisions பாருங்க. A person convicted by court cannot be an auditor in the company for how many years? Should have been lapsed. 10 years. Sir. அதை கேப்சர் பண்ணிட்டு இந்த given case போடுங்க. Okay, sir. அதே மாதிரி இது ரொம்ப ஜெனரலா இருக்கு. Rajendra was convicted by court but it was lapsed about before 10 years. என்னன்னு தெரியுது, அதை கொஞ்சம் கரெக்டா ப்ராப்பர் வேர்டிங்ஸ்ல போடுங்க. ஓகேவா? அதே மாதிரி ராஜேந்திர இஸ் குவாலிஃபைட். என்ன பண்ணும்? if a person has convicted any offense, how many years should have been lapsed அப்படின்னு போட்டுட்டு then he will be qualified to appoint as auditor of the company அப்படின்னு போட்டு you have to complete. Okay, sir. ஓகேவா? இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் ஓகேவா? ஹரிகரன் TKM புரிஞ்சுதா என்ன பண்றோம்னு? நெக்ஸ்ட் duties and powers of auditors. You have been appointed as an auditor of ABC Limited. Audit the financial statement. You have been completed on time. You prepare your report. Connection. Fourth question. In this connection, please state the matters that you would include in the report. Powers and duties. Powers and duties. Auditor. Okay. 143 ல என்ன போட்டுருக்கீங்க? Auditor should report. First என்னென்ன பண்ணணும்? So what is the question first? நம்ம ஆடிட் ரிப்போர்ட்ல என்னென்ன வந்து we are going to include அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? Okay, sir. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? to make a report statement that என்னென்ன accounts has been examined. every financial statement, balance sheet, P&L, cash flow statement as on date வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றத போடுவோம். அதே மாதிரி ஆடிட்டிங் அண்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அது ஒரு பாயிண்ட் வரும். express a opinion on the audited financial statementல express opinion. ஸோ என்னென்ன அவருக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்ததா அப்படின்றத பத்தி அது ஒரு பாயிண்ட் போடணும். புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஹஸ் பீன் ப்ராப்பர்லி மேட். அதே மாதிரி பிரான்ச் பத்தி ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் யூ ஹேவ் டு கேப்சர். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் P&L இஸ் an agreement with the books of accounts and return. Accounting standards, any other observations ஏதாவது which having adverse effect on the functioning of the company. Branch officer பார்த்தாச்சு, அது விட்டுருங்க, no problem. Character disqualification under section 164 ஃபைனல்ல படிப்பீங்க லால. அதே மாதிரி இனி குவாலிஃபிகேஷன் ரிவர்ஸ் அட்வர்ஸ் மார்க் இருந்ததுன்னா அதுக்கு you have to say. இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலோட ஒரு ரெக்கார்டிங் பாயிண்ட்ஸ், ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எனி சச் மேட்டர்ஸ். இதை கேப்சர் பண்ணிருக்காங்களா பார்ப்போமா? ஆடிட்டர் ஃபர்ஸ்ட் books of accounts true and value, okay, இது கொஞ்சம் ஜெனரல் பாயிண்ட் தான். அதே மாதிரி provisions of auditing and accounting standard இது ஓகே. financial statement, internal control are strictly followed or not. Internal control are operating effectively. Okay. சூப்பர், வெரி குட். நீங்க எல்லா பாயிண்ட்டையும் நீங்க கொண்டு வந்துட்டீங்க. ஆனா கொண்டு வந்த விதத்தை கொஞ்சம் மாத்தினீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஆஃப் கோர்ஸ் அங்க டைரக்டர் பாயிண்ட் வந்துச்சு, அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்துச்சு, இன்டர்னல் கண்ட்ரோல் வந்துச்சு, financial statement வந்துருச்சு. அதுக்கப்புறம் டெபாசிட்
received from public company repay the interest correctly ஆ இதெல்லாம் வந்து உங்களோட நீங்க ஆடிட்டரா இருந்தா இந்த பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பெசிஃபிக்கா அது கொடுக்கலையே. ரீபேமெண்ட் ஆஃப் எனி சச் மேட்டர்ஸ் இருக்கு, பட் ரீபேமெண்ட் ஆஃப் டெபாசிட்ஸ்ன்றது இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபிகலி மென்ஷன். அதனால கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் ஆன் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஓகே. குவாலிஃபிகேஷன் இன்டிமேஷன் ஆர் எனி அட்வர்ஸ் ரிப்போர்ட் ஆன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த கம்பெனி. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது என்னது? இல்ல சார், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு எழுதணும். அதான் மேலே கொடுத்துட்டீங்க. எனி அதர் அட்வர்ஸ் ரிமார்க் வந்து கீழே இன்னொரு பாயிண்ட். Next, whether the branch accounts are audited by another auditor or by direct. இப்படிலாம் அவங்க கொடுக்கலையப்பா. பிரான்ச் ஆபீஸ்ல பிரான்ச் அக்கவுண்ட்ஸ் இருந்துச்சு சார். அது ஓகே. நான் நம்மளே வந்து திரைக்கதை வசனம் போட்டுறோம். பிரான்ச் அக்கவுண்ட்ஸ் வந்து இன்னொரு ஆடிட்டர் பாத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். அதை நான் கரெக்டா எடுத்துட்டு வரல சார். higher person other than company auditor அது கொஞ்சம் எடுத்துட்டு வரணும். கரெக்ட். another auditor. These are the points of view. Of course நீங்க கொண்டு வந்துட்டீங்க, வெரி குட். பட் இன்னும் கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா கரெக்ட் கொஸ்டின் இது, அதை நம்ம ஓனா எழுத முடியும். ஓகேவா? சோ அப்ப இத்துடன் ஆடிட் ஆன்சர் நிறைவடைகிறது. எவ்ரிவன் கிளியரா? ஆடிட் எப்படி சாரி லால சாப்டர் ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ். இன்னொரு கொஸ்டின் பார்ப்போமா கிக்கா? இதை கொஞ்சம் ஃபாஸ்டா பார்ப்போம், ரொம்ப இது பண்ணுவோம். சோ தட் இன்னொரு ஆல்டர்னேட்டிவும் we can complete. ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸ். என்ன பண்ணுவோம் இதுல? வித்தின் போர்டு பாயிண்ட் பார்க்க போறோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஏஜிஎம்ல அப்பாயின்மெண்ட் வந்து வேலிடா இல்லையான்னு பார்க்க போறோம். கரெக்டா? பிக்கா பார்ப்போம். 139 அப்பாயின்மெண்ட். First auditor appointment within 30 days from date of incorporation by the board of directors. If board fails, na the company can appoint within a period of 30 days. தப்பு இந்த பாயிண்ட் தேவையில்லை, இதுவும் தப்பு, டேட்ஸும் தப்பு. ஓகேவா? இந்த பாயிண்ட் தேவையில்லை, தேவையில்லாம இந்த பாயிண்ட் எழுதிக்காது. Teja is appointed as first level board of company. He can hold till the conclusion of first year. இதுல வந்து analysis ஆகும். Mr. Teja cannot be reappointed hold past the conclusion of first year of first auditor. Is eligible to hold office only till conclusion of first year. After that, subsequent auditor should appoint. ஏன்பா யார் இது? சஞ்சனா, where are you? சார் என்ன பண்ணிருக்கீங்க? மிஸ்டர் தேஜா வந்து ஏன் சப்சிக்வெண்ட் ஆடிட்டர் அப்பாயிண்ட் ஆகக்கூடாது? தப்பு தானே இது? சார் அது எழுதும்போது கொஞ்சம் இதாயிடுச்சு சார். நர்வஸ் ஆயிட்டீங்களா? கிளாஸ் டெஸ்ட் தானே. அதாட்டி பாருங்க, இந்த மாதிரி அபத்தமா தப்பா எழுதக்கூடாதுமா, அப்புறம் ஃபுல்லா அடிச்சு போட்டுருவாங்க. அந்த 5 மார்க் ஆன்சரே வராது. இப்ப 2 பக்கமே தேவையில்லாத வேஸ்ட் தான் உங்களுக்கு. கரெக்டா? ஓகே சார். ஓகே. நான் எதுவும் பேடா சொல்லல, பட் புரிஞ்சுக்கோங்க. நாட் ஒன்லி ஃபார் சஞ்சனா. சஞ்சனா பேப்பர் இருக்கிறதுனால நான் சஞ்சனா சொல்றேன். ஓகேவா? ஸ்ரீநிதி இந்த மாதிரி எழுதியிருந்தானா அப்ப அவளுக்கும் தப்பு தானே. ஸோ இதுல இருந்து லேர்ன் பண்ணுங்க. ஓகே? இதுல புக் கொஸ்டினே, புக்ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன்ல 2-3 இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பா, புக் பேக்லயும் கொஸ்டின் இருக்கும். அதனால அதை படிங்க. ஓகேவா? அதனால இந்த கொஸ்டினுக்கு சாரிமா, நோ மார்க்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், வாட் இஸ் தி ரிமூவல் ஆஃப் ஆடிட்டர்ஸ்? ஹவெவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யூ டிட் நாட் அப்ளைன் எனி கன்சென்ட் ஆர் இந்த இது அப்ரூவல். அது எப்படி கேப்சர் பண்ணிருக்கீங்க? 140 removal of auditor. Company can remove auditor before completion of the year only after passing special notice board resolution by approval. Special notice in the board resolution தப்புமா? ஃபர்ஸ்ட் போர்டு கிட்ட கேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்த பிறகு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும். அந்த இது சரியா வரல. ஓகே சார். ஓகேவா? ஒரு வாட்டி மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு வாட்டி இந்த ஆன்சர் இருக்குல்ல உங்ககிட்ட, அது ஒரு வாட்டி படிச்சுட்டு சாப்பிட்டு தூங்குங்க நைட். ஓகேவா? ஓகே சார். ப்ரொவிஷன் தப்புனால நான் மேற்கொண்டு உள்ள எதுவும் ரீட் பண்ணல, நான் ஆன்சர் பார்க்கறேன். Since ABC Limited did not get prior approval from central government to remove XYZ as auditor,
it is not valid and XYZ continues to be the auditor. Okay, இதுக்கு நான் வந்து ஒரு 1 மார்க் தருவேன், அவ்வளவுதான். அனாலிசிஸ்க்கு ஒரு 0.5 மார்க்கும், கன்க்ளூஷனுக்கு ஒரு 1 மார்க். ஓகேவா? ஏன்னா ப்ரொவிஷன் said it is not as per text. ஓகேவா? ஓகே சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. யார் யாரெல்லாம் வந்து குவாலிஃபைடா, whether they are qualified or disqualified. இப்ப இன்னும் அதுதான் இந்த தேர்ட் மாதிரி சீரியல் நம்பர் இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்னா, 1 ப்ரொவிஷன் கீழே கையோட ஒரு அனலிசிஸ் கன்க்ளூஷன், சீரியல் நம்பர் 2 ப்ரொவிஷன் அது கீழே இருக்கிற கொஸ்டின். ஏன்னா மொத்தமா பல்கா கொஸ்டின் எழுதிட்டீங்கன்னா, ப்ரொவிஷன்ஸ் எழுதிட்டீங்கன்னா அப்புறம் ரெஃபர் பண்றது கொஞ்சம் இதா இருக்கும், திரும்ப வளவலன்னு எழுதிடணும். அதுக்குதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஷேர் ஹோல்டிங் பத்தி பாயிண்ட் தானே. அந்த அசோசியேட் கம்பெனில வச்சிருப்பாங்க, அது எப்படி புரியும், which is associate therefore he cannot be appointed. Okay, analysis போட்டு அப்படியே விட்டீங்களா கன்க்ளூஷன்? Dinesh can be appointed as subsequent auditor as இது என்ன கன்க்ளூஷன்? இது எனக்கு புரியல சார். அது ஒன்னொன்னா எழுது, யாரு குவாலிஃபைடு அதை மட்டும் எழுதுனேன், அதனால புரியல. சில சார் மத்த 2 ஆடிட்டும் டிஸ்குவாலிஃபைடு, யாரு குவாலிஃபைடோ அவங்கள மட்டும் அந்த கன்க்ளூஷன்ல இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன் சார். ஓகே, அப்படி போடாதீங்க. ஏன்னா மூணுத்துக்குமே 3 கன்க்ளூஷன் தேவை. அவங்க குவாலிஃபைடா டிஸ்குவாலிஃபைடா, காமன் கன்க்ளூஷன் கொஸ்டின் கிடையாது, தனித்தனியா போகணும். இப்ப இந்த 1 லைன் எழுதிருக்கீங்க பாத்தீங்களா, therefore Dinesh cannot be appointed as auditor of Gajendra Limited. So அதுவே வந்து it is a conclusion. ஓகே சார். அதே மாதிரி கொஞ்சம் ப்ரொவிஷன் வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். இங்க என்ன போட்டிருக்கீங்க, he or his relative is indebted to the company more than 5 lakhs. இது வந்து ஜெனரலா நீங்களும் நானும் பேசுற மாதிரி இருக்கு, கரெக்டா? அப்ப கொஞ்சம் டெக்ஸ்ட you have to bring in. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். கொஞ்சம் ஒரு 2 லைன் மட்டும் ஏதாவது பில்ட் பண்ற மாதிரி பாருங்க. கரெக்ட் தான், நான் ஆன்சர் தப்புன்னு சொல்லல, பட் யூ ஹேவ் டு மேக் சம் டெக்ஸ்ட். இல்லனா கொஞ்சம் எனக்கு மார்க் கொடுக்கிறதுக்கு they will think ஒண்ணா இருக்கும். ஏன் ஒண்ணுமே இல்லையே. ஓகே சார். பாருங்க, 2005 ல இருந்து 10 போட்டா 2015 2025 சார் 15 சார். நீங்க என்ன எழுதிருக்கீங்க? எக்ஸாம் ஃபியரா? பே நிப்பாட்டிடணும். டெக்ஸ்ட் சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதும் போது எல்லா ஃபியரையும் தூக்கி ஓரமா வச்சிடணும். எப்படி புக்கெல்லாம் ஓரமா வச்சீங்களோ அதே மாதிரி ஃபியரையும் தூக்கி ஓரமா வச்சிடணும். நெக்ஸ்ட், ஸோ அதனால இதுக்கு நான் வந்து 1 மார்க் தான் ஓவராலே கொடுப்பேன். ஏன்னா ப்ரொவிஷன்ஸ் பார்ட் எல்லாமே வந்து ஜெனரலா ஸ்பீக்கிங் டர்ம்ஸ்ல இருக்கு. ஸோ அப்ப ஐ டோன்ட் கிவ் மார்க்ஸ். 1 மார்க் எழுதி. ஓகே சார். ஓகே சார். அதே மாதிரி 4th பாயிண்ட்ல என்ன பண்ணுவோம், வாட் ஆர் த பாயிண்ட் தட் ஷுட் பி ரிப்போர்ட்டட் பை ஆடிட்டர் த ஆடிட்டர் போர்ட். கரெக்டா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுவோம், பிரான்ச் அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டர்ஸ், whether there is any adverse remarks அது எல்லாமே இருக்கா பாப்போமா. all the accounts examined by the auditor. அது என்ன all the accounts? சார் பாதி இது பண்ணிட்டேன் சார். படிக்கலையா? சரி விடுங்க. the information included are true and fair. என்ன information? whether the applicable accounting standard is compiled. whether the applicable accounting standard is compiled இதுவே ஜெனரலா தான் இருக்கு, இதுக்கு மார்க் வராது. whether any director is disqualified மைட் பி ஒரு 0.5 மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே சார். you have to study more. பத்தாது, நீங்க தெரிஞ்சு இது பண்ணீங்கன்னா பரவாயில்ல, நிறைய ப்ரொவிஷன்ஸே தப்பா இருக்கு. அப்ப you have to study more. இது வந்து சஞ்சனா பேப்பர்னால நான் சஞ்சனா சொல்றேன், யார் யாரெல்லாம் தப்பா எழுதிருக்கீங்களோ எல்லாருமே திரும்ப ஒழுங்கா படிக்கணும். இப்ப சஞ்சனா சொல்றதுனால நீங்க எதுவும் இது பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? அரவிந்த் தப்பா இருந்தாலும் அரவிந்த் தப்பா இருந்ததுதான், அவனும் திரும்ப படிச்சுதான் ஆகணும். ஓகே, டன் காட் இட், ஸ்டடி மோர். ஓகேவா? ப்ராப்பரா படிங்க, படிச்சதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சொல்லி பாருங்க, எழுதுங்க. ஓகேவா? அடுத்த டெஸ்ட்ல உங்க பேப்பர் எடுக்கும் போது எல்லாமே கரெக்டா இருக்கணும்.
என்னென்ன மிஸ்டேக் இருக்கணும்னா மிஸ்டேக்ல என்னென்ன கரெக்ஷன் பாயிண்ட் இருக்கணும்னா இன்னும் 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எழுதுங்க ப்ரொவிஷன்ல. கன்க்ளூஷன்ல கரெக்டா முடிங்க. அது மட்டும் தான் எல்லாரோட ரிமார்க்ஸா இருக்கணும். ஆன்சர்ல தப்பே வரக்கூடாது. ஓகேவா? ஏன்னா ஆன்சர் ப்ரொவிஷன் இந்த மாதிரி இருந்தா 4க்கு 3 கிடைக்கும். ஆன்சர் தப்பா இருந்தா 4க்கு ஒண்ணுமே கிடைக்கும். ஓகே, டன். வில் கோ ஃபார் இது முடிஞ்சதா சஞ்சனா? அது நெக்ஸ்ட் பிக்கா பாத்துருவோம். 3 பேர் தானே இருக்காங்க. அனனி, கிருத்தி, ராகனிலா, சஞ்சனா 4 பேர் கரெக்டா? நெக்ஸ்ட் சஞ்சனா லாஸ்ட்ல ஹெச் முடியும். அவங்க எங்க இருக்கீங்க சஞ்சனா? ஓகே சார். ஓகே, வெரி குட். Okay. First auditors, okay, very good. Board of director within 30 days from registration. Okay, and the point கொடுத்தாங்க. Okay, if they fail, then the people AGM can appoint within a period of 90 days and not 30 days. இப்ப இதுவே அப்படியே பார்க்கும்போதே ஒருத்தவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்றத ஏத்துருங்க மைண்ட்ல, so that you will not do mistake again. நெக்ஸ்ட், எதுக்கு லிஸ்டட் கம்பெனிலாம் எழுதிருக்கீங்க? கேட்டிருக்காங்களா லிஸ்டட் கம்பெனி பத்தி? இல்ல சார், அது ஆன்சர் தப்பு சார். ஆன்சர் தப்பா? நம்ம கீழே பார்ப்போம். என்னங்க அவசரப்படாத, ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா போகும். அப்ப இந்த பாயிண்ட் தேவையில்லாத பாயிண்ட். கரெக்டா? நெக்ஸ்ட், அனலிசிஸ் இம்ப்ளிமெண்டேஷன் மூலையில் லிஸ்டட். ஒரே நிமிஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிறேன். லிஸ்டட் கம்பெனி அப்பாயின்ட். ஓகே, எப்பா நீங்களும் அதே தப்பு பண்ணி வச்சிருக்கீங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ரீஅப்பாயின்மெண்ட் தப்பு பண்ணி வச்சிருக்கீங்க. கொஸ்டின்ல வந்து லிஸ்டட் கம்பெனி அப்படின்னு பார்த்தோன்னே மாத்திட்டீங்களா ப்ரொவிஷன்ஸை? கரெக்டா? அதுதானே பண்ணிருக்கீங்க. அப்படி தப்பு பண்ணாதீங்க. ஓகேவா? டோன்ட் வரி, அடுத்த டெஸ்ட் தப்பு பண்ணாம இருந்துங்க. இந்த தப்பு இதோடயே போட்டோம். ஓகேவா? டோன்ட் ஃபீல் பேட், டோன்ட் ஃபீல் பேட், நத்திங். எல்லாரும் தப்பு பண்றோம், அதனால யாருமே கத்து கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் 140 ரிமூவல். சிஜி டேக் யாருப்பா சிஜி? அது சிஜினா யார் எனக்கு தெரியலையே. நீங்க படிச்சவங்க அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. நோ ஷார்ட் ஃபார்ம்ஸ் அலௌட் இன் போர்டு எக்ஸாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், அவ்வளவுதான். Before removing, the auditor shall give nominal being held. Special election will be passed within a period of 60 days from approval of central government. Application will be made in the central government within 30 days from board resolution. Okay. Special election will be passed by the shareholders or members அப்படின்ற மாதிரி போடுங்க. ஓகேவா? ADT2 மென்ஷன் பண்ணிட்டீங்க. வெரி குட். நோ ப்ராப்ளம். ஆன்சர் கரெக்டா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. கன்க்ளூஷன் ஒரு வாட்டி பார்த்துருவோம். As per the above mentioned provision, we can conclude that the removal of XYZ is invalid as the approval of central government has not taken informed before. Approval of central government is not taken. அவ்வளவுதான். ஓகேவா? ADT2ன்றது ஃபார்ம் ஃபைல் பண்றது, அதையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஓகே சார். ஓகேவா? ஃபார்ம் தனி, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் தனி. ஓகே சார். கல்வி ஒரே நிமிஷம். சாரிப்பா, சாரி, ஐ டேக் பேக் மை வேர்ட்ஸ். அது ஃபார்ம் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, யூ கேன் ஆட் த ஃபார்ம், நோ ப்ராப்ளம். சாரி. எஸ் சார். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு 4 யூ கேன் கெட் 3 மார்க்ஸ், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின்ல 3 points you have to mention. பிக்கா பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட், எஸ் சார். the chartered accountant is holding shares in an associate company. கரெக்டா? ஸோ அதுக்கு ஹோல்டிங் கம்பெனி, அசோசியேட், சப்சிடரி கம்பெனி will be disqualified. ஓகே, அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர் ஓன்ஸ் 5 lakh. ஓகே, அதே மாதிரி லாஸ்ட் 10 years, more than 10 years should have been lapsed. Finding that does not qualify to become a CA. CA and chartered accountant should be mentioned.
because he holds security Yes, sir. in the assessor. Okay, first point okay. அதே மாதிரி less than 5L வேண்டாம், 5 lakhs ஃபுல்லா போடணும். Yes, sir. Next ராஜேந்திரா as it has been more than 10 years lapsed. Okay, அப்ப பிரச்சனை இல்லை. Okay, Yes, sir. then அப்ப இதுல no problem. Fourthல கொஞ்சம் ஜெனரலா தான் போட்டிருக்கீங்க. அப்சர்வேஷன், கமெண்ட்ஸ், கம்ப்ளை வித் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட், whether the company agreement. BOA னா என்ன? Books of accounts, whatever it may be. அதே மாதிரி அதை obtain all information based on his knowledge, is not their effects in financial. இதெல்லாம் கொஞ்சம் ஓனா இருக்கு, டெக்ஸ்ட்டை கொஞ்சம் ப்ராப்பரா போடுங்க. ஓகேவா? Yes, sir. Yes, sir. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஒண்ணுதான் தப்பா இருக்கு, அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா வந்துரும். Okay, sir. We have the pending Trinity. Management and administration. So accounts, audit, management and administration நான் ஹோல்ட் பண்றேன், ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ் நான் பார்க்கறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரீஅப்பாயின்மெண்ட் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டா? வேலிடிட்டி ஓகே, வேலிட் within 30 days is valid. okay. Next reappointment whether first AGM is also valid. So இதுக்கு 4 க்கு 4 mark will be given. However ஒரு 3 point Okay, sir. clear. சூப்பரா இருக்கு, பாக்ஸ்லாம் பண்ணிருக்கீங்க, கிளியரா இருக்கு. அதனால நான் உள்ளே எதுவும் படிக்கல. ஓகேவா? till the conclusion of 60 AGM. Okay, sir. இங்க போட்டிருக்கீங்க பாருங்க. Okay, first question is good. Second questionல meet operational government ADD2 30 days. Okay, இதுல within 30 days from passing எந்த resolution? board resolution தானே? Board resolution. அத போடணும்ல. அதுக்கப்புறம் within 60 daysல சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த பிறகு ஸ்பெஷல் இன்டர்வியூ பாஸ். ஓகே, வெரி குட். இதுல அந்த டேட்டும் முடிஞ்சா போடுங்க. ஓகேவா? என்னென்ன டேட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கேப்சர் பண்ணுங்க. அவர் இந்த கொஸ்டின்ல டேட் பிரச்சனை கிடையாது, அது கன்சென்ட் வாங்கினால பிரச்சனை. சப்போஸ் டேட் 60 டேஸ்க்குள்ள ஸ்பெகுலேஷன் பண்ணல, 30 டேஸ்க்குள்ள கொடுக்கலன்னா அப்ப டேஸ் அமைச்சிருக்கோம். ஓகேவா? இதுலயே சப்போஸ் எக்ஸாம்ல இதே கொஸ்டினே வரதுக்கும் சான்ஸ் இருக்கு, இப்ப நம்ம கிளாஸ்ல பேசுறது. ஓகேவா? அப்ப இதுவும் ஓகே, வெரி குட். டிஸ்குவாலிஃபிகேஷன், ஸோ இவங்க வந்து ஃபுல்லா போட்டுட்டு பண்ணிருக்காங்க. ஓகே, அக்செப்டட். பட் அந்தந்த கொஸ்டின் கேட்டது மட்டும் போடுங்க. ஓகேவா? இப்ப இதெல்லாம் தேவையே இல்லாத பாயிண்ட். கரெக்டா? ஆடிட் கார்ப்பரேட், பார்ட்னர் ஆஃப் த கம்பெனி, ஆஃபீஸர், எம்ப்ளாய் ஆஃப் த கம்பெனி, கரெக்ட் தான். இது நான் தப்புன்னு சொல்லல, ஆனா இந்த கொஸ்டின் இது வந்து தேவையில்லாத பாயிண்ட். when the person is indebted to the company போட்டிருக்கீங்க, indebted to the companyக்கு you have limits. கரெக்டா? ஏன் இங்க ஓபன் பாயிண்டா விட்டுருக்கீங்க? சார் அது கன்க்ளூஷன்ல சொல்லியிருக்கேன். அப்ப கன்க்ளூஷன் சொன்னா ப்ரொவிஷன்ல சொல்ல மாட்டீங்களா? கரெக்ட்ல? ஓபனா தானே இருக்கு. அப்படியே இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்படி சொல்லிட்டு கீழே வந்து he is having only 99,000 not exceeding 5 lakh, அப்ப வந்து he is qualified அப்படின்னு சொல்லிருக்கீங்க. கரெக்டா? சோ அப்ப அங்கேயும் இங்கேயும் கான்ட்ராடிக்டரியா இருக்குல்ல. வேற ஒன்றும் கிடையாது, எழுதுறது ஃபுல்லா எழுதிருக்கீங்க. அவ்வளவுதான். வெரி குட். ஐ எம் நாட் சேயிங் அபவுட் ஆன்சர், பட் அதை ஃபுல்லா முடிங்க. அவ்வளவு, வேற ஒன்றும் இல்லை. பிகாஸ் ஃப்ராட் வாஸ் இன்வால்வ் லாங் இயர் அகோ. லாங் இயர் அகோனா எவ்வளவு இயர் லாங்? சார் அந்த இயர் கரெக்டா தெரியல. சரி, தப்பா எழுத வேண்டாமேன்னு விட்டுட்டேன் சார். இதெல்லாம் பண்ணாங்க 10 இயர்ஸ் போடுங்க. ஓகேவா? இது இங்கேயும் ஓப்பனா விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது அந்த ஃப்ராட் டைம் பத்தி எதுவும் சொல்லல. சோ அப்ப சீரியல் நம்பர் 3க்கு there is no relevant provision. கரெக்டா? அப்ப 2 பாயிண்ட்க்கு தான் I can give you marks. அதனால be careful, ஒழுங்கா எழுதுங்க. matters in the audit report. okay, before the reported true and fair view, opinion, books of accounts, report. ரொம்ப ஷார்ட்டா எழுதிருக்கீங்க பிரித்தி. சாரி, அது டைரக்ட் கொஸ்டின்ங்கறனால கொஞ்சம் ஷார்ட்டா எழுதிட்டேன் சார். ஓகே, பட் ஆனா இது சப்போஸ் எக்ஸாம்ல கேட்டா இது பத்தாது. ஓகேவா? கமெண்ட் ஆன் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்டே கிடையாது. அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா கூட ஏதாவது லாஜிக் இருக்கு. கரெக்டா? எஸ் சார். அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலோட ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் தான் பாயிண்ட். ஸோ அதனால அதுல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே சார். அப்ப ஸ்ரீநிதிதோ வி ஹேவ் சீன். பிக்கா பார்த்தாச்சா? ஸ்ரீநிதியில என்ன அப்சர்வேஷன் பார்த்தோம்? ஒரு இடத்துல ப்ரொவிஷன்ஸ் வந்து சரியா போடல, மற்றபடி she did everything perfect. Yeah, final one. மிஸ்டர் திருமுருகன் எங்க இருந்தாலும் வரவும் ஸ்கிரீனுக்கு. Sir, Please turn on your video, gentlemen. Very good. Fine. So we are now moving to dividend chapter. Correct? The part we can close for the day. I think. எல்லாரும் உங்க ஆன்சர் பேப்பரையும் சைட் பை சைட் பார்த்துட்டு வரீங்களா? கரெக்டா எழுதிருக்கமான்னு. We'll start. First question என்ன? Average இது. ஓகேவா? Company SPN Engineering Limited cannot declare income dividend nor declare fiduciary duration of companies. Correct. என்னப்பா இது ரெண்டுமே தப்பா எழுதிருக்கீங்க. First point number 1, there is no provision. Point number 2, there is no analysis. Point number 3, the answer is wrong. கரெக்டா? ஏன் திருமுருகன் இந்த சாப்டர் ஒழுங்கா படிக்கலையா? டிவிடெண்ட் சாப்டர் ஆமா சொல்லுங்க சொல்லுங்க. மேனேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் படிச்சேன் sir. ஓ ஓகே, இந்த சாப்டர் படிக்கலையா? ஆமா. இதுல கொஸ்டின் சரி விடுங்க, ஜஸ்ட் இதுல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணலாம்ன்றத பாத்துக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1 வந்து cannot incur losses ன்னு கொடுத்திருக்கீங்க. பாயிண்ட் நம்பர் 2ல சிஎஸ் வேற ஏதோ சொல்றாரு, ஆனா ஆவரேஜ் பாயிண்ட் எடுத்து எழுதிருக்கீங்க. சோ அப்ப நம்ம ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு, அது எங்க நமக்கு இன்புட் பண்ணணும்னு தெரியல. இது திருமுருகனுக்கு டிவிடெண்ட் சாப்டர், வேற யாருக்காவது வேற சாப்டரா இருக்கலாம். சோ அதனால அதுல கொஞ்சம் பாத்துக்கோங்க, இந்த மாதிரி பிளண்டரா மிஸ்டேக் பண்ணாதீங்க. Contravention provision. Okay. They have to declare dividend within period of 30 days under ஒரு பாயிண்ட் இருக்கு. இல்லனா imprisonment up to 2 years, pay interest at 18%, அப்படியே விட்டீங்க. இதோட கன்க்ளூஷன் எங்க? இதோட ப்ரொவிஷன்ஸ் எங்க? இது வந்து கன்க்ளூஷன் நெக்ஸ்ட் क्वेश्चन போட்டேன். ப்ரொவிஷன் போட்டீங்களா? ஓ இங்க போட்டுருக்கீங்களா? தேர்ட் क्वेश्चनோட ஃபைன் ஆஃப் 50,000. 50,000 நான் இங்க பார்த்தேன், 1,000 per day தானே பார்த்தேன். கொஸ்டின் நம்பர் 2 ஏதோ ஸ்பெசிஃபிக்கா ஏதோ அந்த 50,000 எனக்கு பார்த்த மாதிரி தெரியல. அதனால அந்த 50,000 எங்க வந்துன்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேவா? அண்ணா சோ அப்ப கன்க்ளூஷனும் இட் இஸ் நாட் கிளியர். அதே மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வந்து சுத்தமா இல்ல. இது வந்து ப்ரொவிஷனா இல்ல அந்த ஆன்சரோட ஹெட்டிங் ஆன்ற மாதிரி தான் இருக்கு. கரெக்டா? சோ அப்ப யாருக்கா இருந்தாலும் சரி இந்த மாதிரி எழுதுனா மார்க் கிடையாது. கிளியரா? பி கேர்ஃபுல். நாட் ஒன்லி ஃபார் திருமுருகன், யார் இல்லைனாலும் இருக்கும். நெக்ஸ்ட் ஐஇபிஎஃப்ன்றது அமௌண்ட். ஐஇபிஎஃப் பத்தி என்ன எழுதிருக்கீங்க? ரொம்ப ஜெனரலா எழுதிருக்கீங்க. மெச்சூர்ட் டெபாசிட், மெச்சூர்ட் டிபென்ச்சர், ஷேர் இன் அபேன்ஸ் ஓவர் சர்வீஸ் கம்பெனி, இதெல்லாம் வந்து வேலிடான ஆன்சரே கிடையாது. ஓகேவா? தோ இட் இஸ் டைரக்ட் கொஸ்டின், எனக்கு தெரியாது, அது ஞாபகம் வச்சுக்க கஷ்டம் தான், பட் அது பார்த்துக்கோங்க, அது தப்பு. பாயிண்ட் நம்பர் 5, ஃபிஃப்த் கொஸ்டின் என்னது சார்? It is beyond the control of the company. அந்த postal delay நால Mr. A cannot file any case against the company. அதை கேப்சர் பண்ணிருக்காங்களா? exception to any other reason, இதுக்கும் அந்த எக்ஸெப்ஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது பாஸ். ஓகேவா? சோ அப்ப be careful, there is no correlation between provision, analysis and conclusion. ஓகேவா? இந்த எக்ஸெப்ஷன்ன்றது இங்க தேவையே கிடையாது. நீ கேட்க கூடாது ஏன் வந்து ஏ கேனாட் இனிஷியேட் நான் ஆன்சர் கரெக்டா தானே எழுதியிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா இந்த ப்ரொவிஷன்ஸ் கரெக்டா கேப்சர் ஆகும். ஸோ அதனால யூ வில் நாட் கெட் எனி மார்க்ஸ்.
காட்டிட்டா. ஸோ அப்ப இன்னி இதுல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் நம்ம? ப்ரொவிஷன்ஸை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு பார்த்தோம். கரெக்டா? சில பேரோட கொஸ்டின் பேப்பர்ல இருந்து சில பேரோட ஆன்சர் பேப்பர்ல இருந்து எப்படி கரெக்டா ப்ரெசென்ட் பண்ணணும்னு பார்த்தோம். சில பேரோட ஆன்சர் பேப்பர்ல இருந்து எப்படி பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். கரெக்டா? கிளியர்? ஸோ இப்போ நமக்கு 2 பாசிட்டிவ் வியூஸும் கிடைச்சது, நெகட்டிவ் வியூவும் கிடைச்சது. காட் இட்? ஸோ அப்ப ஆன்சர் யூ ஹேவ் டு ப்ரெசென்ட் லைக் திஸ். கிளியரா? ஓவராலா ஐடியா கிடைச்சதா? ஏன் மார்க் எழுதுனா நம்ம எழுதுனா மார்க் வர மாட்டுது, கிருஷ்ணன் சார் எழுதுனா 4 மார்க்குக்கு 2 மார்க் தான் போடுறாரு, ஏன் போடுறாரு அப்படின்றது we are able to get the point. கிளியரா? தேவையில்லாத ப்ரொவிஷன் பாயிண்ட் எழுதுறது, ப்ரொவிஷன்ஸ் இல்லாம கட் பண்றது, அனலைசிஸ் கன்க்ளூஷன் தனியா போடுறது தான் the reasons. கிளியரா? ஸோ அப்போ இன்னி பாயிண்ட்ல we have seen 7 பீப்புளோட டிஃப்ரெண்ட் பேப்பர்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, okay. Any general queries from your side? Sir, I have one query, sir. Sir, இப்ப சஜஸ்டட் ஆன்சர்ஸ்ல வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு அவங்களே வந்து சில நேரம் ஒரு 1.5 pages கிட்ட அவங்க ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்கல்ல சார். ஸோ வந்து இப்போ அதை பார்க்கும்போது நம்ம எழுதும் போதும் வந்து அதே மாதிரி நம்ம 3 pagesலாம் எழுதுறோம். ஸோ அதை ப்ரிசைஸா எப்படி சார் எழுதணும்? லைக் எனக்கு வந்து அதை 1 pageலயே எழுதி முடிக்கணும் அப்படின்னா ஸோ அதுல என்னென்னலாம் என்ஷூர் பண்ணணும் சார்? ஈவன் தான் அவங்க இப்ப ஏன் அந்த கொஸ்டின் அவ்வளவு பெருசா போறதுன்னு பாருங்க. 2 ஆப்ஷன். ஒண்ணு வந்து டைரக்ட் கொஸ்டினா இருக்கும். டைரக்ட் கொஸ்டினை சுருக்கவே முடியாது. கரெக்டா? அது நம்ம என்ன பண்ணாலும் இப்ப அந்த வாட் ஆர் தி பாயிண்ட்ஸ் டு பி இன்க்ளூடட் இன் தி ஆடிட் ரிப்போர்ட் அப்படின்னு அதுல ஏதாவது நம்ம ஏதாவது கன்சைஸ் பண்ண முடியுமா? சுருக்கி எழுத முடியுமா? முடியாது. ஆனா அது கேஸ் ஸ்டடியா இருந்ததுன்னா ப்ரொவிஷனை கொஞ்சம் கிளியரா கொடுத்துட்டு அனாலிசிஸ்ல கொஞ்சம் we can cut short due to want of time. 100 மார்க் நான் வந்து 3 மணி நேரத்துல I have to complete. கரெக்டா? ஸோ அப்ப அனாலிசிஸ் பார்ட்ட கொஞ்சம் சுருக்கலாம், கன்க்ளூஷன்ஸை கொஞ்சம் கிறிஸ்பா கொடுக்கலாம். அதுதான் வந்து மேக்ஸிமம் பண்ண முடியும். அதுவும் நீங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 page கொஞ்சம் கவர் பண்ணாதான் ஒரு 5 மார்க்கோ 6 மார்க்கோ கொஞ்சம் ரெலவெண்டா இருக்கும். அதை தாண்டி ரொம்ப சுருக்க முடியாது. அதுதான் உண்மையாலுமே ஆன்சர் கூட. அனாலிசிஸ்ல ஏன்னா கொடுத்திருக்கிற கேஸே தான் எழுத போறீங்க. கரெக்டா? அதுல கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணலாம், கன்க்ளூஷன்ல கொஞ்சம் கை வைக்கலாம், ப்ரொவைடட் நீங்க ப்ரொவிஷன்ஸ் வந்து கரெக்டா கொடுத்திருந்தால். எஸ் சார், தேங்க் யூ. ஓகேப்பா. பவித்ரான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. பவித்ரா, உங்களுக்கு டிரைவ் ஆக்சஸ் நான் இது பண்ண போனேன், அதனால ஆக்சஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு வந்து, ஸோ அதனால அது இது பண்ணிட்டு போடுங்க. ஜஸ்ட் ஐ ஷேர் மை ஸ்கிரீன். நான் இதுல இருந்தா ஐ ஹவ் டேக்கன் பண்ணா ஆக்சஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ அதனால தான் ஐ தாட் ஆஃப் டேக்கிங் யுவர் ஆன்சர் டு டிஸ்கஸ், பட் இந்த ப்ராப்ளம் வந்ததுனால ஐ ஹவ் ஜஸ்ட். ஓகேவா? ஸோ அதர்வைஸ் இந்த பீப்புள் வி ஹேவ் கவர். ஓகேவா? ஸோ ஹோப் யூ காட் அ ஃபேர் ஐடியா என்ன பண்ணணுன்றது. ஓகே, வெரி குட். ஃபைன், யூ கேன் end the session. ஓகேவா? அடுத்த மீட்டிங் பார்க்கும்போது கொஸ்டின் யாரும் என்ன சொல்றது ராங்கா எழுதக்கூடாது. ஹியர் அண்ட் சஜஷன்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தா பார்த்துட்டா போதும். ஓகேவா? கொஸ்டின்ஸ் எப்பயுமே ராங்கா எழுதாதீங்க. மேக் ஷுர் யூ ஸ்டடி எவ்ரிதிங் கரெக்ட்லி அண்ட் யூ இன்கார்பரேட் தி சேம் இன் ஆன்சர் பேப்பர். ஓகேவா? டன்னா? ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க, நல்லா சாப்பிடுங்க, டேக் ரெஸ்ட், ப்ரே டு காட், ஹூவர் த காட் யூ பிலீவ். ஓகேவா? Pray for 2 minutes every day so that pray பண்ணும்போது every knowledge becomes ஒரு நல்ல ஒரு சாந்தமான இதுக்கு வந்து you can study better. ஓகேவா? கிளியரா? Done. We'll close for the day. Good night. சாப்பிடுங்க. All the very best. Exams நல்லா பண்ணுங்க. Upcoming class test பண்ணலாம். Okay? Bye. Thank you, sir. Thank you all. Thank you, sir. Thank you.